இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், சுமந்து தீர்த்தார் எந்த நோய்கள் யாவையுமே, இந்த இயேசு சுமந்து தீர்த்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்த மருந்து, காயங்கள் எந்த ஔஷதம், சொல்லுமா? வார்த்தைகள் எந்த
என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் அப்பத்தையும் தண்ணீரையும் அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவார். நாளை பூரணமாக்குவார். வியாதிகளை விலக்கிடுவார். நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி. இந்த இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசமீரானை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசமீரானை தீரே. கைவிடப்பட்டு காதறினே. கைவிடப்பட்டு காதறினே. கர்த்தர் நீர் தேற்றினே. கர்த்தர் நீர் தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் நினைக்கிறேன். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கை. அதில் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு வாழ்க்கை. உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இது நம்மை குறித்ததான வார்த்தை. ஆகையால் அவர்களை
அவைகளை கை கொண்டு நடவுங்கள். நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். விவேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். இது நம்மை குறித்ததான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? பாலும் தேனும் ஓடுகிற அல்லது நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கை. அதை ஜனங்கள் எப்படி சொல்வார்களாமா? எப்படி சொல்வார்கள்? ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். எல்லாம் சொல்றீங்களா? ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் நாம். யாருங்க? யாருங்க? நாம் யாருங்க? ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம், பாலும் தேனும் நலமும் விசாலமான ஓடுகிற அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தினார். என்ன வார்த்தை? 1000 தலைமுறை வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்? நான் உங்களுக்கு இரக்கத்தை, கிருபையை, தயவை, அன்பை, பாதுகாப்பை நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அது எந்த மாற்றம்? இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம், நாம் விவேகமும் ஞானமும் உள்ள ஜனங்கள் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். எல்லாம் சொல்றீங்களா? யார் சொல்லணும்? மற்றவர்கள் சொல்வார்கள். எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வார்த்தை. எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். அது நீங்க வேகமா வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசித்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஓகே ஏற்ற சமயத்தில் செய்யும் சகாயம் செய்யும் கிருபையை பாருங்க. ஏற்ற சமயத்தில், எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும். என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அதுதான் அதனுடைய பதம். எப்படி வருகிறது? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. அதை அடைவதற்கு தேவன் சொல்றாரு, நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் வர கடவீர்கள். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தைரியமாய் வாருங்கள். நான் ஒருபோதுமே உங்களை என்கரேஜ் பண்றது, என்னன்னு என்கரேஜ் பண்றதுல, உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணி கடவுள்கிட்ட வாங்கி தரணும் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே இல்லை. என்னைக்க பண்ணிட்டோம்னா எனக்கு 2 பேர் தான் சொல்லுங்க, ஒரு நாள் இல்லை. என்ன சொல்லி கொடுத்துருக்க உங்களுக்கு? நீங்களே ஜெபம் பண்ணி என்ன பண்ணிக்கொள்ளலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் மிகப்பெரிய சாராம்சம். நாம் யாருங்க? தேவனுடைய ரூபமும் சாயம். அவர் என்னவோ அதனுடைய பிரதிபலிப்பு நாம இருக்கிறோம். ஆக அவரிடத்தில் செல்வதற்கு, அவரிடத்தில் கிட்டி செல்வதற்கு தைரியமாய் நீங்களும் நானும் வர முடியும். ஏனென்றால் சிலுவையில் நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக பரிகாரம் செலுத்தி ஆகிவிட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்களும் நான் எப்படி வேணும்? தைரியமாய் வர கடவுள். யாத்ரா புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். திரும்பவும் வாசிக்கலாம். அவர் அங்க எபிரேயர்கள் நிருபம் மட்டும் சொல்ல, யாத்ராமத்துல சொன்ன அந்த வார்த்தை தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். சங்கீதம் 36 கிட்ட திருப்பிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. அவர் எப்படி இருக்கிறார்? இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் அப்புறம் சத்தியமும் உள்ள தேவன். யாருங்க அவரு? ஏங்க மறுபடி மறந்துடாதீங்க. நீங்க நம்முடைய தேவன் யாருங்க? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும்
சத்தியமும் உள்ள தேவன். இதை மறந்துடாதீங்க. நீங்க அவரிடத்தில் தான் கிட்டி சேரும்படியாக உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்க அப்படின்னு அவங்களையும் என்னையும் அழைக்கிறார். சங்கீதம் 35:5 வசனத்தை வாசிக்கலாம். 36:5 சங்கீதம் 36:5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. என்ன சொல்ல வர்றாருன்னா, வானத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்குதுங்க. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதனால் எதினால் கிருபை பெரிதா இருக்கிறபடினாலே, அப்புறம் அருமையானதா இருக்கிறபடினாலே உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். நீதிமொழி புத்தகம் விதமா எழுதுகிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வசனத்தை சொல்லும் போது. 6வது வசனம், உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா சொல்றீங்களா? ஏங்க அவரிடத்தில் போக சொல்றேன்? ஏங்க அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும்? ஏன் கிருபாசனத்தில் நாம் வர கடவோம் என்று சொல்கிறேன்? ஏனென்றால் அவரே நம்மை காப்பாற்றுகிறார். யாராவது கைவிட்டுட்டாங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் சொல்றாரு, நான் காப்பாற்றுகிறேன். கர்த்தாவே, நீர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். மிருகங்களையும் காப்பாற்றுறேன்னா உங்களையும் என்னையும் காப்பாற்றுவது அதிக நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, மிருகங்களையும் தேவன் காப்பாற்றுறாருன்னா என்னையும் என்னுடைய குடும்பத்தின் சந்ததியாரையும் காப்பாற்றுவது அதிக நிச்சயம். ஆகவே நாம் அவரிடத்தில் கிட்டி சேருவோமாக. ஜெப வேலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஸ்டடி ஆகிறது இல்லை. எப்பவுமே ஜெப வேலை தான். எல்லாம் சொல்லுங்க, எல்லா நேரமும் ஜெப நேரம் தான். ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் ஜெப நேரம் அப்படி இல்லை. எல்லா நேரமும் எல்லா நாட்களுமே எப்படிதான் நமக்கு ஜெப நாட்கள், ஜெப நேரம். நாம் எப்படி மாற வேண்டும்? நாம் வார்த்தையின் மனிதனாக அல்லது ஜெப மனிதனாக நாம் மாற வேண்டும். அதிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். வேத வசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? கிருபை அளிக்கிறார். நெகேமியா புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியா 9வது அதிகாரம் பாருங்க. தாவீது, நெகேமியா இவர்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை குறித்து எப்படி எழுதுகிறார்? நான் வாசிக்கிறீங்களா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வாசிக்கையா சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் நாட்டினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகளை உம்மை பணிந்து கொள்கிறது. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினர். அந்த 6 நாள் படைத்த எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க. நெகேமியா 6 நாள் சிருஷ்டித்த எல்லாவற்றையுமே இன்க்ளூடிங் மனுஷனையும் இங்க கொண்டு வந்துடுவார் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவையுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஒரு தீர்க்கதரிசி கீழ்ப்படியாம போயிட்டார் அப்படின்னா இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி தான். மற்ற எல்லா தீர்க்கதரிசியுமே கீழ்ப்படிச்சிருக்கிறாங்க. ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்கிறார், கீழ்ப்படியாத தீர்க்கதரிசி யோனா. எப்படி எழுதியிருக்கிறாருங்க? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு வேலை செய்யறதுதான் தீர்க்கதரிசியோட வேலை. கர்த்தருடைய வாயாக இந்த பூமியில இருக்கணும், அதுதான் தீர்க்கதரிசியோடைய வேலை.
ஆனா இவரு என்ன பண்ணல, கர்த்தருடைய வாயா இல்லாம என்ன பண்ணல, என்ன பண்ணல, அவரு கீழ்ப்படி. அதனால அப்படி எழுதுறாரு. சரிங்களா, வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க ஆண்டவரே, இவங்களாம் ரொம்ப பாவம் செய்யறவங்க, அழிஞ்சு போனா அழிஞ்சு போகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்படித்தானுங்க, அப்படித்தானுங்க. என்ன சொல்லியிருக்காரு? இவங்க பாவம் செஞ்சவங்க என்னதான் ஆகணும், கண்டிப்பா அழிஞ்சுதான் போகணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு அப்படி சொல்றாரு. வாசிட்டீங்களா? நீர் இரக்கமும் இருந்தாலும் சொல்றான் பாரு. கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனாலும் கர்த்தருடைய தன்மையை, கர்த்தர் யார் என்பதை இந்த தீர்க்கதரிசி விளக்கி காண்பிக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. வாசிக்கலாம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான. என்னங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற, காப்பாற்றுகிற தேவன். அது மட்டுமல்ல, தீங்கு ஏதாவது ஏற்படும் என்றால் அதற்கு என்ன படுகிறார்? அவர் மனஸ்தாபப்படுகிறாராம். நான் படுகிற பிரச்சனை தேவனே உங்களுக்கு தெரியலையா, கண்ணு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. தேவன் சொல்றாரு, தீங்குக்கு நான் என்ன படுகிறேன்? நான் மனஸ்தாபப்படுகிறேன். இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தோம், தேவன் மனிதனை படைத்ததற்காக என்ன பண்ணாராமா? இங்க என்ன படுகிறார்களாமா? தீங்கிற்காக மனஸ்தாபப்படுகிறார். 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம். அந்த வசனத்தை வாசிட்டீங்களா? 2வது வசனம் வாசிட்டீங்களா? 11வது வசனத்தை வாசிங்க. 11 அதே அதிகாரத்தில் 11 வலது கைக்கும் இடது கைக்கும் கடைசி வசனம் 4வது அதிகாரம் 11ங்கிறது வந்து யோனால கடைசி, அதோட முடியுது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க, வாசிங்க. வித்தியாசம் அறியாத தேவன் சொல்றாரு, அப்பா அவங்களுக்கு வந்து வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன கிடையாது, அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஜனங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. எப்படி சொல்றாரு? ஒண்ணு மனஸ்தாபப்பட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு? நானே பரிதபிக்கிறேன். நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா, நம்முடைய பரிதாபத்தினால் தேவனிடத்துல போறோம். தேவன் சொல்றாரு, இல்லப்பா உன் பரிதாபம் இல்ல, நான் பரிதபிக்கிறேன். அவருடைய பரிதாபத்தை எண்ணி நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பரிதாபத்துக்கு போகாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீர் பரிதபிக்கிற தேவன், நீர் மனஸ்தாப தீங்கு எங்களுக்கு வந்தா நீர் என்ன பண்ணுவீர்? நீ நிச்சயமாக மனஸ்தாபப்படுவீர் ஆண்டவரே. அதனால சொல்றாரு, ஓடி வாங்க. எங்க வாங்க? கிருபாசன தண்ணில் ஓடி வாங்க, அவரிடத்தில் வாங்க. எல்லா சூழலிலும் அவருடைய நிழலில் நாம் தங்குவோமாக, அவருடைய செட்டைகளில் நாம் தங்கியிருப்போமாக. சங்கீதம் 103 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 103 இது அவருடைய பிள்ளைகளுக்கு. நல்ல கவனிங்க, பாவிகளுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை. யாருங்க? நினிவே மக்கள் யாருங்க? பாவிகள். மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மீதே தேவன் சொல்றார், நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் அவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்றார். அவங்களுக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாய நமக்கு என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? மிகுந்த அக்கறை. அதை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சிறப்பான பாதுகாப்பில் இருக்கிறோம். ஊருக்கு பஞ்சம், ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, பஞ்சம் இல்லை. தீமையான துன்மார்க்கருக்கே தேவன் சொல்றார், பரிதபிக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். அப்படி பிள்ளைகளுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 103 இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். சங்கீதம் 103 11வது வார்த்தை நாம் வாசிக்கலாம். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 13வது வசனத்தை வாசிக்குமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணுகிறாராமா? இறங்குகிறார். அங்க பார்த்தோம், மனஸ்தாபப்படுகிறார், பரிதபிக்கிறார். பாவிகளுக்கு நமக்கு என்ன சொல்றாராமா? நமக்கு என்ன சொல்றாரு? கிருபையாய் நான் இறங்குவேன், இரக்கமாய் அந்த தயவை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அவருடைய பிள்ளைகள் மீது தேவன் பேசுவதான வார்த்தை. தேவன் துன்மார்க்கனுக்காக பரிதபிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு பரிதபிப்பது அதிக நிச்சயம். தேவனுடைய பரிதாபத்தை பாருங்கள். நம்முடைய பரிதாபத்தின் அடிப்படையில் தேவன்கிட்ட போகாதீங்க. தேவனுடைய அந்த பரிதாபத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 103:13 அதைத்தான் சொல்கிறது. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் மேல் தம்முடைய கிருபையை, தயவை, அன்பை, பாதுகாப்பை அவர் கொடுக்கிற தேவனாகவே இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேலின் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வார்த்தை. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, தேவனே உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் உம்மிடத்தில் நான் வருகிறேன். உம்முடைய கிருபையை நம்பி நான் வருகிறேன். உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யத்தை நம்பி நான் வருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பை நம்பி நான் வருகிறேன். தானியேல் 9:18. உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய செவியை சாய்த்து என்ன பண்ணுங்க நீங்க? இது ரொம்ப இலக்கியத்துக்கு ரொம்ப நல்லா எழுதிருக்காரு. நீங்க சொன்னாவே நல்லா கேட்கும். ஏங்க இங்க இருந்து சொன்னாவே உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு நல்லா இவர் எப்படி சொல்றாரு? செவியை என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? தேவனே வானம் உமக்கு, பூமி உமக்கு, நீர் எங்க இருக்கிறீரு? நான் எங்க இருக்கிறேன்? நான் கூப்பிடுறதுக்கு நீங்க எப்படி பண்ணுங்க? கொஞ்சம் செவியை சாய்த்து கேட்டது. செவியை சாய்க்கிறது. ஆளே கம்ப்ளீட்டா சாய்ச்சாதான் உங்களுக்கு கிட்ட வர முடியும். அப்படித்தானுங்க? எனக்கு அப்படித்தானுங்க. ரொம்ப உயரமா இருக்கிற ஆள்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? ஏங்க கொஞ்சம் உங்களை விட உயரமா இருக்கிற ஆள்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? கொஞ்சம் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சரி, உங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி பேசியிருக்கிறாங்க? என்ன பேசுவாங்க? கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? நீ கீழே சொன்னாவே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க? என்னை கொஞ்சம் மேல தூக்குங்க. ஒரு விஷயத்தை என்ன பண்ண உங்ககிட்ட சொல்லணும். தானியேல் இப்படிதான் சொல்றாரு. அந்த உறவு முறையில அவர் பிரிக்கவே முடியல. கிருபை, தயவு அப்படி பிள்ளைகளுக்காக தேவன் செய்கிறார் என்பதை அவர் அறிந்தபடி நான் சொல்றாரு. உங்களுடைய செவியை கொஞ்சம் என்ன பண்ணுங்க? நீங்க சாய்த்து கேட்டது. உங்களுடைய இரக்கத்தை நம்பி நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அவர் வாழ வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. உமது கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களை உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களை எங்களுடைய நீதிகளை அல்ல. பழைய உடன்படிக்கையில இருக்கிற தானியேல் பேசுகிற வார்த்தை சொல்றாரு, எங்களுடைய நீதி நிமித்தமாய் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் அடிப்படையில், உங்களுடைய இரக்கத்தின் அடிப்படையில். இதெல்லாம் மனதில் வச்சுதான் எபிரேயர்கள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதுகிறாரு, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு நாம் சேர கடவுள். விசுவாசம் என்றால் என்ன? தேவனை பற்றியதான அறிவு. தேவன் யார்? தேவன் யார் கேட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? யார் உங்களுடைய தேவன்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? உங்களுடைய தேவன் இரக்கமும் கிருபையும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் சத்தியமும் மகாதயவும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிற தேவன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? மறக்கவே கூடாது. இப்பேற்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தானியேல் அதைத்தான் சொல்றார். எங்களுடைய நீதி நிமித்தம் அல்ல,
உம்முடைய கிருபையின் அடிப்படையில் நாங்கள் வருகிறோம். ஆகவே எங்களுடைய ஜெபத்தை நீர் என்ன பண்ணுவீர்? நிச்சயமாக நீர் கேட்டருளும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் பரிதாபமாயிருக்கிறார். என்னுடைய தேவைக்கு, உங்களுடைய தேவைக்கு அவரே தீர்வாயிருக்கிறார். ஜெபத்துல அதிகம் பேசுறது இல்ல, ஜெபத்துல நாம் தீர்வை, பதிலை நாம் பேச வேண்டும். உங்களுடைய இரக்கம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய சத்தியம், உங்களுடைய தயவு, உங்களுடைய பாதுகாப்பு, இவர்கள் அடிப்படை நான் கேட்கிறேன், எனக்கு நீர் கொடுப்பீராக என்று நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் வாழ வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் வாழ வைக்கிற தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வருகையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். வார்த்தை மாம்சமான தேவன். தேவன் மாம்சமாய் வந்த இந்த பூமிக்கு வந்த தேவன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம பார்த்தது எல்லாமே பழைய ஏற்பாடுல தான் பார்த்தோம். இப்பதான் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? புதிய ஏற்பாடு. இந்த தேவன் மாம்சமாக இந்த பூமியில இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இந்த ஜனங்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? பரிதபி. ஏங்க பரிதபிக்கிறாரு? எதற்காய் பரிதபிக்கிறாருங்க? கரெக்டுங்களா? எதுங்க? எதனால சோர்ந்து போயிடுவாங்க? எதனால சோர்ந்து போயிடுவாங்க? பசியினால சோர்ந்து போயிடுவாங்க. 3 நாள் மீட்டிங் ஆட்டிருக்குதுங்க, ஜோரா நடந்திருக்குது. செவிக்கு உணவில்லாத போது சிறிது 3 நாள் மறந்துட்டாங்க. எதை பத்தி? சாப்பாட்டை பத்தி மறந்துட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் பரிதபிக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில சோர்ந்து போவார்கள். ஐயா, நீங்க சொல்றது கடைசியில தான் வருது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது. தூரமா இருந்து வந்திருக்கிறாங்களாமா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. 3 நாள் பிரசங்க கேட்டுட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. திரும்ப போறப்போ சோர்ந்து போயிடுவாங்க. ஆகவே நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம் 3ஆம் வசனம் வரைக்கும். 3 நான் அவளுக்காக என்ன பண்ணுகிறேன்? நான் பரிதபிக்கிறேன். பழைய உடன்படிக்கையில் அதுதான் நடந்தது. வார்த்தையாய் மாம்சமாய் வந்த தேவனும் அதைத்தான் சொல்கிறார், நான் பரிதபிக்கிறேன். நிச்சயமாய் நம்மால சொல்ல முடியும், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒரு குருடன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. இதை விட பயங்கர சத்தமா கூப்பிட்டுருப்போம். எப்படி கூப்பிட்டு கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா? கர்த்தர் தாவீதின் குமாரனே எனக்கு. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதுங்களா? ஹலோ, எங்க கிடைச்சதா இல்லைங்களா? கூப்பிடுகிறான், உடனடியாக பதில். நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் சொல்லுங்கள். என்னன்னு சொல்லுங்க? பதில் வரும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்டயும் சொல்றீங்க நீங்க? தேவனிடத்தில் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக உம்மிடத்திலிருந்து எனக்கு பதில். பிசாசை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? வருண்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. பிசாசு சொல்லுங்க, வருண்டா. பதில் எனக்கு கண்டிப்பாக தேவனிடத்தில் வருண்டா. இப்ப மக்கள் இடத்துல சொல்றீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மற்ற மக்களிடத்தில் சொல்லுங்க, எனக்கு நிச்சயமாக பதில் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனிடத்தில் சொல்லுங்க, எனக்கு பதில் வரும். பிசாசினிடத்தில் சொல்லுங்க, எனக்கு பதில் வரும். வருண்டா. மற்ற மனிதனிடத்தில் சொல்லுங்க, நிச்சயமாக எங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம், நிச்சயமாக பதில் வரும். மார்க் 1ஆம் அதிகாரம்
இந்த குஷ்டரோகி மட்டும் பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? குஷ்டரோகி, ஏன்னா இது ரொம்ப தீவிரமான ஒரு பிரச்சனை. பழைய உடன்படிக்கையில குஷ்டரோகி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் என்ன பண்ணிட்டுருவாங்க, அவங்க விட்டுருவாங்க. ஊருக்குள்ள என்ன பண்ண முடியாது, அவங்களால வர முடியாது. ஒரு ஒரு போர்வை ஒன்று கொடுத்துருவாங்க, அது போத்திக்க வேண்டியதான். என்ன அதையே போத்திக்கணும். அப்படி கிட்ட வந்தா இவங்க என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க, நல்ல மனப்பாடம் இருக்கு பழைய உடன்படிக்கை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிட்ட வந்தா என்ன சொல்லணும்? தீட்டு தீட்டு, நீங்க வராதீங்க. அப்படி சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அப்படி சொல்ல மிஸ் பண்ணா ரொம்ப தண்டனை இருக்குது, அதெல்லாம் இருக்கு. ரொம்ப கெடுபடியான ஒரு வாழ்க்கை. அப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் இயேசு செல்கிறார். எவ்வளவு பெரிய மன உறுப்புன்னு பாருங்க. அப்படியே அந்த கை கால் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே அழுகுன மாதிரி ஒரு சூழ்நிலையில வேதம் சொல்கிறது, இயேசு கையை நீட்டி அவன் என்ன பண்ணாராமா? தொட்டான். ஆமென் சொல்லிடுறீங்களா? குஷ்டரோகி என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன ஜெபம் பண்ணிருப்பான்? ஒரு குருடனை பார்த்தோம், தாவீதின் குமாரே எனக்கு இறங்குன்னு சொன்னா. இந்த குஷ்டரோகி என்ன தெரியுமா சொல்ற? சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு சித்தமானால் உமக்கு விருப்பம்னா எனக்கு என்ன பண்ணுங்க? பிரசங்கம் முடிஞ்சதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன சொல்றாருங்க? தொட்டு அவனை என்ன பண்ணினார்? சுகப்படுத்தினார். எவ்வளவு மன உறுப்பு உள்ள தேவன் பாத்துங்க, எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். தொடவே கூடாது, கிட்டையே போகக்கூடாது. ஆனால் பரிதபிக்கிற, மனஸ்தாபப்படுகிற, கிருபையை காண்பிக்கிற, இரக்கத்தை காண்பிக்கிற, வாழ வைக்கிற. அவர் சொல்றார், கையை நீட்டி தொட்டு அவனை சுகப்படுத்தினார். தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தேவன் நம்மை தொடுவார். ஆமென் சொல்றீங்களா? தொட்டால் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? தொட்டு இருக்கிறார், ஆகவே நான் சுகத்தை எல்லாம் சொல்ற. தேவனை தொட்டார். He touched me. எப்ப தொட்டார் உங்களைய? எப்ப ரட்சிக்கப்படல அப்பவே தொட்டுட்டார். ஆமென் சொல்றீங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? தேவன் சொல்ல, திரும்ப நான் உங்களை தொடுவேன். ஆமென் சொல்றீங்களா? நான் தொட்டு உங்களை என்ன பண்ணுவேன்? நான் சுகமாக்குவேன். ஆகவே நீங்கள் தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்க. வார்த்தையாயிருந்த தேவன், மாம்சமாயிருந்த தேவன் இந்த பூமியில் இருந்த பொழுது வியாதியஸ்தர்களை தேடி வந்தார். இப்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை, நான் கிருபாசனத்தில் இருக்கிறப்பா, நீங்க என்ன பண்ணுங்க தைரியமாக. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் இங்க இருந்தப்போ நான் உங்களை தேடி வந்தேன், இப்போ நான் எங்க இருக்கிறேன்? யாரா சொல்றாங்க, இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார். இயேசு அழைக்கிறார், பஸ்ஸஸ் அங்க அழைக்கிறார், இங்க அழைக்கிறார். இல்ல இல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? மனிதனாக தேவனுடைய வலது வாரிசத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பக்கம் யாரு இருப்பா? கண்டிப்பா கரெக்டுங்க. இடது இந்த பக்கத்துல யார் இருக்கிறாரு? இந்த பக்கத்துல யார் இருக்காரு? இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேவன் கீழே வந்து தொட மாட்டாரு, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க. எங்காவது வந்து தொடுவாரு. இல்ல இல்ல, இவர் என்ன சொல்றாரு? நான் இங்க இல்லப்பா, இப்ப நான் எங்க இருக்கிறேன்? அந்த ஆசனத்திற்கு நேராக வாங்க. கிருபையின் ஆசனத்திற்கு நேராக வாங்க. வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணி கொள்ளலாம்? என்ன சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தயவு, கிருபை, இரக்கம், நீடிய சாந்தம், பரிதபிப்பு, மனஸ்தாபம் எல்லாமே உள்ளவனா இருக்கிறேன். நீங்க கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், நான் தொட்டு விடுவேன். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எல்லாம் எத்தனை பேர் சொல்றீங்க? கண்டிப்பாக தேவன் நம்மை தொட்டு இருக்கிறார், தொடுவார். நான் போறேன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்? எப்பேற்பட்ட சூழ்நிலை, என்ன ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தேவன் நினைப்பார், கண்டிப்பாக தேவன் தொடுவார். தொட்ட உடனடியாக நம்முடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், அற்புதங்கள், ஒரு வாழ்வு நமக்கு உண்டாகும் என்பது சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்றீங்களா? நீங்க போங்க, போய் உங்களுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் எழுதிருப்போம். உம்மிடத்தில் பதில் வரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஆமென். உங்களை கிறிஸ்துவினால் என் ஆத்மாவை கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் கூடிய நம் அனைவரும் உலகத்தில் இருக்கிறதான சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வழி மட்டும் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது எடுத்து நாம் வாசிப்போம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னால் சுகம் தருவீரே. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது.